ஜாதகம் பார்க்கும்பொழுது பையனுடைய ஜாதகத்தை கொண்டு வந்து தருவாங்க. கூடவே என்ன சொல்லுவாங்கன்னா, சார் அப்பாவும் பையனும் ஒரே ராசி, ஏதாவது பிரச்சனை வருமா, 2 பேருக்கும் ஒத்து போல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. 2 பேருடைய ராசியும் ஒன்றா தான் இருக்கும். சில நேரங்கள் இல்லை, எல்லா நேரங்களிலும் அப்படி தான் இருக்கும். பாருங்க, அம்மாவுடைய லக்னம், அம்மாவுடைய ராசி, அம்மாவுடைய நட்சத்திரம், அப்பாவுடைய லக்னம், அப்பாவுடைய ராசி, அப்பாவுடைய நட்சத்திரம். இதை தொட்டுக்கிட்டு தான் அந்த தொடர்புகளில் தான் குழந்தைகளே பிறக்கும். அம்மாவுடைய லக்னம் குழந்தைக்கு ராசியாக வரலாம். அம்மா புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா பையன் விசாக நட்சத்திரத்தில் பிறக்கலாம். அதே குருவுடைய பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கலாம். அம்மா மகர லக்னத்தில் பிறந்திருந்தா பையன் அனுஷ நட்சத்திரத்தில் பிறக்கும். அந்த லக்னாதிபதி இவருக்கு நட்சத்திராதிபதியாக வரும். இதை தவிர வேற பிறக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. செக் பண்ணி பாருங்க, கரெக்டாக.